பஞ்சகவ்யம் அந்த பாட்டில் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து கருப்பு ஏலக்காய் வாங்கினேன். பஞ்சகவ்ய பன்னீர் கருப்பு ஏலக்காய் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நான் கோயிலில் வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறாது. அப்புறம் பார்க்கறதுக்கே இந்த உள்ள நுழைஞ்சோடனே இந்த நறுமணம், இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக இருக்குது. மேடம் வந்து நான் சிருஷ்டி ஒளியில தான் மீட் பண்ணேன். எப்போன்னா தீபாவளிக்கு முதல் நாள் இல்லையா? ஆமாம், தீபாவளிக்கு முதல் நாள் நான் தீபாவளிக்கு முதல் நாள் வந்தாங்கன்னா அந்த குபேர பானை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இதில் தான் நான் இன்ஸ்பயர் ஆகி நான் சிருஷ்டி ஒளிக்கு மறுபடியும் வர இதோட 3rd டைம் நீங்கள் வந்து குபேர பானை வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சொல்ல முடியாது அதோட டெக்கரேஷன், அந்த சின்ன அழகான அந்த இதில் எவ்வளோ அழகாக அதை வெடிச்சிருக்கா அது பார்க்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து மிஸ்ஸஸ் மைதிலி. மாம்பாக்கம் தானே மேம்? நீங்க மாடம்பாக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்களை வந்து ஆல்ரெடியே தெரியும்ஜி. எனக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு எப்ப தெரியும்னா, இப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்கிட்ட ஃபேஸ் ரீடிங் பார்த்து தான் சொன்னாங்க. அந்த ஃபேஸ் ரீடிங்ல என்ன ஆச்சுன்னா, இவங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் நிறைய பார்க்கறதுனால இவங்கன்னு தெரியாது. அதுல சில விஷயங்கள் சொன்னாங்க, நானும் அதை சொல்லியிருக்கேன். சூப்பர். எனக்கு எப்படி தெரியும்னா, ஃபர்ஸ்ட் நான் இவங்களை மீட் பண்ணது சிருஷ்டி ஒளியில தீபாவளிக்கு முதல் நாள். ஃபர்ஸ்ட் டைம் மேடம் வந்து நான் சிருஷ்டி ஒளியில தான் மீட் பண்ணேன். எப்போன்னா தீபாவளிக்கு முதல் நாள் இல்லையா? ஆமா, தீபாவளிக்கு முதல் நாள் நான் தீபாவளிக்கு முதல் நாள் வந்தாங்கன்னா அந்த குபேர பானை வாங்குறதுக்கு மறுநாள் லக்ஷ்மி பூஜை பண்ணலாம் சொல்லிட்டு குபேர பானை வாங்கலான்னு வந்தேன். ஆக்சுவலி நான் வந்து உள்ள எல்லா திங்ஸும் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்கும்போது. ஐயோ, இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ண. நானும் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்திருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. கடை, இந்த அட்மாஸ்பியர் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ வந்து இவங்க வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. குரல் வச்சு இவங்க ஆன்மீக பரிகாரத்தில் கேட்டிருக்கேன். இதே சிருஷ்டி ஒளியிலே நிறைய கேட்டிருக்கேன் இவங்களை பற்றி. கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன், ஐயோ நீங்கள் காம்பயர் தானே அப்படின்னு கேட்டுட்டு வந்தேன். கேட்டு வந்தேன். ஆமாம், நான் தான். என்ன இங்கே உங்களுக்கு நீங்கள் சொல்லவே தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதை பற்றி உங்ககிட்ட பேசினேன். நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது உங்கள் வாய்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு இவங்க ஃபஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டேன் இவங்ககிட்ட. நான் வந்து இந்த மாதிரி யாரு, எதுக்காக வந்திருக்காங்க, என்னென்ன பொருள்லாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு அன்றைக்கே நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி ரெண்டு பேரும் பேசி. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு தடவை வந்திருக்கீங்க. என்ன ப்ராடக்ட்லாம் வாங்கினீங்க சிருஷ்டி ஒளியில்? நான் வந்து இந்த பஞ்சகவ்ய பன்னீர் வாங்கிட்டேன். இது வாங்கிட்டேன், அந்த கருப்பு ஏலக்காய், ஒரு தேங்காய் பார்க்கறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஐஸ்வர்ய தேங்காய். அதை வந்து பூஜையில் பண்ணி தான் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன விதம், அப்புறம் இந்த கடையில் இதை பார்த்த விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து அதை வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப உங்களுக்கு சிருஷ்டி ஒளியில ரொம்ப பிடிச்ச விஷயம், இதுல தான் நான் இன்ஸ்பயர் ஆகி நான் சிருஷ்டி ஒளிக்கு மறுபடியும் வர இதோட 3rd டைம் நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? வந்ததுக்கான ரீசன் உங்க உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா? அது என்ன? அது இப்போ சாய்பாலாஜி அடிக்கடி சொல்லுவார், இங்கே வந்துட்டு போனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார் கம்பேர் பண்ணும்போது. அப்போ அது எனக்கு அது சரின்னு என் மனசில் பட்டுது. அது வந்து எனக்கு எனக்கு ஒரு சேஞ்சு தெரிஞ்சுது. அந்த உண்மையிலேயே பூஜை பண்ணினது. அப்புறம் எனக்கு புவனேஸ்வரி வந்து அம்பாள் ரொம்ப பிடிக்கும். புவனேஸ்வரி அம்பாள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அது பூஜையும் பண்ணிகிட்ருக்கேன். அந்த புவனேஸ்வரி அம்பாள் வந்து இங்கே பார்த்தோன்னா அது செகண்ட் எனக்கு அட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் வந்து உங்களோட பேச்சு, ஸ்ரீவித்யா பேச்சு, சாய்பாலாஜி சார் சொன்னது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கடையோட அமைப்பு எல்லாமே பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் வாங்கி பயனடைஞ்சு வந்து பஞ்சகவ்ய பன்னீரும் அந்த குபேர இதுவும், அதில் ஒரு க்யூட் லக்ஷ்மி, ரொம்ப அழகான லக்ஷ்மி. அது குபேர பானை வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சொல்ல முடியாது அதோட டெக்கரேஷன், அந்த சின்ன அழகான அந்த இதில் எவ்வளோ அழகாக அதை வெடிச்சிருக்கா அது பார்க்கும்போது. டெய்லி அந்த தாயாரை போய் நான் பார்த்துட்டு மனசார ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் டெய்லியே பெருமாள் பண்ணுற வழக்கம் இருக்குது. டெய்லி மூடையெல்லாம் தொடச்சி கோலம் போட்டு விளக்கேற்றுற வழக்கம் இருக்குது. அந்த லக்ஷ்மி ஒரு தடவை கையில் வச்சுட்டு கொஞ்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். பிகாஸ் நிஜமாவே அவ்வளோ அழகான வேலைப்பாட்டோட அந்த லக்ஷ்மி இப்போ நான் என் பசங்களுக்கெல்லாம் அதை வாங்கி தரலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அந்த குபேர பானையை வாங்கியிருக்காங்க. அந்த குபேர பானையை எவ்வளோ ஆத்மாத்மா, அதாவது அதுக்குள்ள தெய்வம் இருக்குன்றத மீறியும் அதில் வந்து அம்பாள் வந்து குழந்தை வடிவத்தில் இருக்கா. ஒவ்வொரு நாளும் நான் கொஞ்சுவேன் அப்படின்றாங்க பாருங்க. ஸோ இங்கே நாங்கள் ஆத்மாத்மா பூஜை பண்ணி கொடுத்தாலும் கொண்டு போகிறவங்க அது ஆத்மாத்மா தன்னோட வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பராக அந்த லக்ஷ்மி தேவியை நினச்சி அவங்க ஆத்மாத்மா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்க அது மட்டும் கிடையாது, இந்த குபேர பானை மட்டும் வாங்கல, இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபேஸ் ரீடிங் பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் சொரக்கா உண்டியல் வாங்கியிருக்காங்க. இன்னும் அதை பத்திலாம் அவங்க சொரக்குடுவை வாங்கினீங்க? ஆமா, எனக்கு சொரக்குடு வந்து எங்க கசின்காவை வாங்கி கொடுத்தேன். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நீ அந்த கடைக்கு போனேன்னா எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கி கொண்டு போய் அந்த ப்ரொசீஜர் படி என்ன பண்ணணுமோ அதை சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இந்த தேங்காயில் எப்படி அட்ராக்ஷன் ஆனேன்னா, அந்த டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த துணி, அந்த ரெட் கலர் துணி, அந்த சமிக்க ஒர்க்கு, அதில் பண்ண ஒவ்வொரு ஒர்க்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லக்ஷ்மி கூட ரொம்ப அழகு, அது அந்த அழகெல்லாம் யார் யார் வாங்கி என்ஜாய் பண்ணுறாளோ அதுதான் அவள் உண்மையிலே அதிர்ஷ்டம் இருக்கவளுக்கு அது போய் சேருமா, அதுவும் எனக்கு சொல்ல தெரியல. சாய் பாலாஜி சொல்றாரு. நான் சொல்ல மாட்டேன். எதனால நான் சொல்ல மாட்டேன்னா, யாருக்கு அன்னகிரகம் அம்பாள் கொடுத்திருக்கிறாளோ அங்க போகும்னு சொல்ல வேணும்னா அதிர்ஷ்டம் நான் சொல்ல மாட்டேன். அதிர்ஷ்டம் அன்னகிரகம் இருந்தா தானே நம்ம வீடு தேடி பெருமாள் வருவார். இல்ல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு போகும். அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம இழுக்கணும்னா இறைவன் நம்ம பக்கத்துல இருக்கணும். சோ அந்த இறைவன் பக்கத்துல இருக்கிறதுக்கான பொருட்கள் தான் சிருஷ்டி வழியில நம்ம பூஜை பண்ணி கொடுக்குறோம். சோ அதனால அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க இல்ல, இறைவன் அனுகிரகம் இருக்கிறவங்க இது பெறும். கண்டிப்பா இறைவன் அனுகிரகம் இருக்கிறவங்க இது கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ அழகு, அந்த அழகெல்லாம் சொல்ல முடியாது. யார் யார் வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் அதான் சொல்லுவேன், உங்களோட வாழ்க்கை ஒளிமயமானோன்னா சிருஷ்டி ஒளிக்கு வாங்கணும்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இவங்க வந்து 3 தடவை வந்திருக்காங்க, இது வந்து 3rd டைம். 3 தடவை வரும்பொழுதும் இவங்க ஒவ்வொரு பொருளை சூஸ் பண்ணும்போதும் நான் பாலாஜி வந்து பூஜை பண்ணி கொடுக்கும்போது இவங்க ஆத்மார்த்தமாக அதை வாங்குவாங்க. நானே வியந்திருக்கேன். இன்னைக்கு பார்க்கும்போது ஐயோ அன்னைக்கு பார்த்த மேம் தானே இவங்க வந்திருக்காங்க, சரி ஒரு இன்டர்வியூ கேட்போம் உங்ககிட்ட அப்படின்னு கேட்டேன். உடனே நான் பேசுறேன், ஏன்னா நான் வந்து பயனடைஞ்சிருக்கேன். என்னோட சிஸ்டருக்கும் அவங்க அக்காவுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, என்னோட கசின் சிஸ்டருக்கும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களும் அதை வாங்கி யூஸ் பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ நான் பயனடைஞ்சதை, என் குடும்பம் பயனடைஞ்சதை நான் மற்றவங்களுக்கும் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப போல்டா அவங்க வந்து கேமரா முன்னாடி நின்னதுக்கு முதல்ல அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா எத்தனையோ பேர் வராங்க மேம், இங்கே நிறைய பேர் வாங்கி நிறைய பொருள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. ஆனால் அதனோட தன்மையை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு நான் தப்பு சொல்லலை. என்னென்னா அவங்களுக்கு ஒரு சங்கோஜம், கேமரா முன்னாடி எப்படி பேசுறது, நம்ம எப்படி அதை சொல்ல முடியும், நமக்கு வந்து பேச வராதுன்னு சொல்லி நிறைய பேர் அவாய்ட் ஆகி போயிடுவாங்க. அதெல்லாம் மீறி அந்த தடைகளெல்லாம் உடச்சி நீங்கள் இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இவங்க. பாலாஜிக்கு கேமரா வந்தேன், பாலாஜி சார் ஸ்ரீவித்யா பார்க்கலாமா கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்தேன். கரெக்டாக பாலாஜி சாரோடய பேசினேன், ஸ்ரீவித்யாவும் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். வந்து எதேச்சா நுழைஞ்சேன், டக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு போகலாம். வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா ஷாம்லா அம்பாளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஷாம்லா நவராத்திரிக்காக தான் நம்ம வீடியோ எடுக்க அக்காவை கூப்பிட்டோம். அந்த நேரம் அம்மா வந்தாங்க. உடனே அம்பாலோட இது எடுக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவை எடுத்தாச்சு. அம்மாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷாம்லா மாதிரி தான். ஸோ நல்ல வசீகர தோற்றம், பெருமாளோட அனுகிரகத்தோட எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட தான் வாங்கி பயனடைஞ்சதை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்கள் ஒன்றும் சொல்லலை, ஃபேஸ் ரீடிங் பார்த்துருக்கீங்க. அந்த ஃபேஸ் ரீடிங்கில் நான் என்னென்ன சொன்னேன், அதோட தன்மை என்னன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், ஃபேஸ் ரீடிங் பார்த்துட்டு அவர் வந்து நீ இந்த மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணணும், என்னென்ன பெருமாள் கோயில் போகணும், என்ன மாதிரி இருக்கும் ஃப்யூச்சர் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு அவர். அதுபடி நான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க? ஃபாலோ பண்ணேன் நான். எனக்கு அது பெனிஃபிட், ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. இப்போ வந்து ஷியாமலா அதுன்னு சொல்கிறது, ஸ்ரீவித்யா அது கூட லக்ஷ்மி பேர் தான் பாருங்க. எப்படியுமே என்னோட வாழ்க்கையில ஏதோ தாயார் கனெக்ட் ஆறா எனக்கு. உண்மை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களுக்கு பாலாஜின்றது பெருமாள் பேரு, ஸ்ரீவித்யாங்கிறது தாயார் பேரு, அதனால எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆகும். பாலாஜி பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சார் பேசுறது, அவர் சொல்கிற விதம் அட்ராக்ஷன் ஆகி தான் நான் இங்கே வந்தேன். வந்து வாங்கிட்டு போனவுடனே எல்லா பொருளும் எனக்கு வந்து பெனிஃபிட். இப்போ அது இந்த லக்ஷ்மி ஒண்டி ஒன்று கூட நான் கண்டிப்பாக வாங்கிப்பேன். அவ்வளோ அழகு சொட்டுறது அப்படிலாம் சொல்லுவா தெரியுமா. ஒரு சின்ன விக்கிரகத்தில் அந்த சிலை வந்து சிற்பி சின்ன கருங்கல்ல தான் அழகான விக்கிரகம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. கோவிலில் கூட சிற்பத்தை பார்க்கணும், அதே மாதிரி அது கருங்கல் தான். ஆனால் அந்த சிற்பத்தை வடிக்கும்பொழுது அது ஒன்று பார்த்து கண்ணு மூக்கெலாம் ரொம்ப அழகாக வரும். இப்போ ஒரு கொலுபொம்மையே வாங்க போகிறோன்னா கூட நம்ம அந்த கண்ணு மூக்கெலாம் அழகாக இருக்கா, வச்சா பளிச்சுன்னு இருக்குமா, சிரிக்கிற மாதிரி இருக்கா, அப்படிலாம் பார்த்துவோம். அதே மாதிரி அந்த லக்ஷ்மி ரொம்ப அழகாக, அந்த கொண்டை, புடவை, கை, இந்த தாமரைப்பு மேலே உட்காந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப சூப்பர். இதை விட ஒரு லக்ஷ்மி தேவி தாயாரை வர்ணிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நான் கூட இதெல்லாம் சொன்னதில்லை. இது எனக்கு ரொம்ப லக்ஷ்மி வேற பிடிக்கும். லக்ஷ்மி வரணும் எனக்கு. கண்டிப்பா எல்லாருக்குமே லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கணும். கண்டிப்பா அப்பதான் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நிச்சயமா லக்ஷ்மி தேவியினுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். உங்களுக்கும் நிச்சயமா லக்ஷ்மி தேவி தாயாரனுடைய அருள் என்றென்றைக்கும் உண்டு. எங்களுடைய சார்பா நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்வை மாற்றும்
திருஷ்டி